ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்களுக்கு ஒரு குட்டி டிப். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கிளைமேக்ஸில் ஐஸ்வர்யலட்சுமியும் விஷ்ணு விஷாலும் ஒரு ரெஸ்லிங் பண்ணுற மாதிரி பிளானில் இருப்பாங்க. அந்த டைமில் அவங்க கன்சீவாக இருக்காங்க தெரிய வந்து ஷீல் பி டேக்கன் டு த ஹாஸ்பிட்டல். ஸோ அப்புறம் ஃபைட்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த பார்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, விஷ்ணு விஷால் அவங்கள ப்ராமிஸ் பண்ணுறாங்க, நீ குழந்தை பெற்றாலும் யூ கேன் டூ ரெஸ்லிங், ஐ வில் சப்போர்ட். நான் வீட்டை பார்த்துக்கிறேன், நீ வந்துட்டு ரெஸ்லிங்கில் நீ சாதிக்க போ அப்படின்னு ஒரு டீல் பேசி தான் அவங்க வந்து லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என் கைக்கு வேலை வச்சிடாத. ஒளிப்படாத எந்த கல்லும் சிலையாகாது. பார்த்தாலே தெரியுது ஒளிப்படவே இல்லைன்னு. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த போட்டி இதோ ஆரம்பமாக போகிறது. அதுக்கப்புறம் அவர் வீடையும் பார்த்துட்டு குழந்தையும் பார்த்துப்பாங்க. இவங்க வந்து ரெஸ்லிங் ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு பாயிண்டில் இவங்களுக்குள்ள நிறைய முரண்லாம் வரும். அதுக்கப்புறம் வர ஒரு மேட்ச்சில் ஐஸ்வர்யலட்சுமி வந்துட்டு தோற்று போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டைமில் ஒரு டோப் டெஸ்ட் எடுப்பாங்க. அதில் அவங்க ரிசல்ட் பாசிட்டிவ்னு வரும். அவங்க ஸ்டிராய்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அது எப்படி எடுத்தாங்க அப்படின்னு செக் பண்ணும்போது இவர் கொடுத்த ஃபுட்டில் ஏதோ கலந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிய வந்து இவங்க 2 பேரும் பிரிஞ்சிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் விஷ்ணுஜா அவங்க எப்படி சேர்றாங்க அப்படிங்கிறதான் படத்த ஒரு கதை. நிறைய ஆக்ஷன் படத்தில் நடுவில் வர ஒரு ஃபேமிலி ட்ராமா. அதுக்கப்புறம் வந்துட்டு விஷ்ணு விஷால் பொண்ணாக நடித்தவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்தில் காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஓவராலாக இட்ஸ் அ ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படிங்கிற ஒரு பிராக்கெட்டுக்குள்ள அந்த படம் வருது. ஸ்போர்ட்ஸ் பர்சனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டோப் டெஸ்ட்டில் ஸ்டிராய்ட் டெஸ்ட்டில் எல்லாம் பாசிட்டிவாக வருது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ. படத்தில் சிம்லா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அது முடியும் அவங்க வந்து அவங்க ஏரியாவுக்கு வருவாங்க, தான் ஹஸ்பண்ட் தான் ஃபுட்டில் ஏதோ கலந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். அப்போயே நியூஸ் ஃப்ளாஷ் பண்ணுவாங்க, 1 இயருக்கு ஷீ இஸ் பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்ரலாக அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. தேர் வில் பி அன் இன்வெஸ்டிகேஷன். அவங்க ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்களா, தெரிஞ்சு பண்ணாங்களா, தெரியாமல் பண்ணாங்களா, என்ன ஆச்சு அப்படின்னு அவங்க சைடு ஸ்டோரியும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு ஷீ கேன் கோ ஃபார் அனதர் டெஸ்ட். அதெல்லாம் பண்ணி முடிச்ச அப்புறம் கடைசியாக தான் வெடி கொடுப்பாங்க என்ன பண்ணும் அப்படிங்கிறது. இதில் வந்து ஒரு சினிமாக்காக ஈஸியாக இல்லை ஒரு சினிமாத்தனமாக அவங்க வந்து அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இட்ஸ் ஓகே, சினிமா அப்படின்னா நம்ம அப்படி எடுத்துக்கலாம். செகண்ட் வந்துட்டு இதுக்கு ரீசன் வந்து ஒரு டாக்டர் தான். அவர் கொடுத்த ஒரு மருந்து வேண்டு விஷ்ணு சாரை ஏமாற்றி அவங்க கொடுத்த மருந்து தான் இந்த இஷ்யூவுக்கு காரணம். ஸோ டாக்டரை தேடி அவர் போயிட்டே இருப்பார். கடைசியில் அவர் பேசின ஒரு விஷயத்தை வச்சு அவர் கண்டுபிடிப்பார். தட் இஸ் ஃபைன். ஆனால் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம். ஸோ ஒரு டாக்டர் அங்கே இல்லை, ஹாஸ்பிட்டல் லாக் ஆகிடுனா பக்கத்துல யாரா என்கொயர் பண்ணுவாங்க, இல்லைனா போலீஸ் கேஸ் கொடுப்பாங்க, அப்படிலாம் என்கொயர் பண்ணுவாங்க. அப்படிலாம் எதுவுமே இந்த படத்தில் பெருசாக டீட்டெயிலிங் காட்டல. மேபி இது வந்து ஒரு ஜாலியாக ஜென்ரிக்காக எடுக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் அப்படியே மேலோட்டமாக அவங்க வந்து சொல்லி விட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கோச்சை கெட்டவனாக காமிச்சிருப்பாங்க. அந்த கோச்சையும் அப்படியே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அப்படியே அவங்க வந்து கட் பண்ணி போட்டாங்க. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அதையும் வந்து ஓவராலாக மாற்றிட்டாங்க. ஓவராலாக இந்த மூவி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் இட்ஸ் அ ஃபேமிலி என்டர்டெய்னர். குடும்பத்தோடு சேர்ந்த கொண்டு ஜாலியாக பார்க்கலாம். படம் இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஃபேமிலியாக சேர்ந்த கொண்டு ஜாலியாக பாருங்கள்.